பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் விமர்சனம் வச்சா கூட ரொம்ப பொறுமையா அதை சொல்லுவாரு. ஆனா அவரே ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து, ஐயோ இந்த தாவேக்கா ஒரு டுபாகூர் பார்ட்டிப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல். என்ன சொல்லியிருக்கிறாரு, எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு பாரு. விஜய் பேசுறதுல எவ்வளவு சிந்தனை இருக்கு, எவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது. நீங்க பாக்குறீங்கல்ல அப்படியே சும்மா மனிதர், மண்டபம், மீன் அரிப்பு, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது பாருங்க. இவர் இந்த ஆதவர்ஜனா இவர் எப்படி பேசுவார்? இவரு இன்னொருத்த வந்துட்டு மாலை வணக்கம் சொன்ன தெரியும், மாலை லகலகலகலாம் அப்படின்னா தெரியுமா? மோடிக்கு அடுத்தபடியா இவங்க தான் நல்லா தமிழ் பேசுவாங்களே. இவங்க மொழி போராட்டம் நடத்து வெக்கம் கட்டவங்க இவங்க எல்லாம். சுத்தமா நான் ஒண்ணு சொல்ல வரேன் கேட்டுங்க. தமிழினத்துக்கு சுத்தமா ஒவ்வாத ஒருத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னா அது இந்த நடிகன் விஜய் தான். நான் இதை என்னைக்கு ஆதவர்ஜனாவையும் நிர்மல்குமாரையும் சேர்த்தாங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுக்கு அறிவு கிடையாது, சிந்தனை கிடையாது, எந்த பற்றுதலும் கிடையாது. என்னது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த பண்ணையூர்ல இருந்துட்டு வெளியில வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருந்து அப்படி ரைட்டா திரும்பினானா நேரா செக்ரட்டேரியட்ல அங்க போயிட்டு அவர் முதல்வரை கையெழுத்து போடுவார். பிடிங்கிட்டாரு ஒரு நிறைய தமிழ் இருக்காங்க, அங்க போனவொடனே அப்படி கையெழுத்து போடுவார். இவர் தான் இந்திய பத்தி பேச போறாரு. அவனுக்கு என்னங்க இருக்கு, என்ன தெரியும்? கண்ணை மூடிட்டு வேலை செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த 50 வருடங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே இந்த சொல்றக்கூடியவன் எங்க இருக்கிறான்றதை தேடிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கல்ல, இப்படி எல்லாம் இன்னும் நல்லா பேசுறான். பேசிட்டு கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க போயிட்டு ஓடிச்சாங்க 72 நாட்களுக்கு. பாத்தீங்களா, வெளில வந்தாங்களா? அதுக்கப்புறம் கேஸ் வந்துட்டு அந்த ஆண்ட போயிடுச்சுன உடனே அப்பதான் வந்துட்டு வெளியில வந்து மூச்சு விட்டாங்க. அப்படியே பிளண்டா போய் சொல்றாங்க, விஜய்க்கு எதுவுமே அங்க நடந்தது என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு இருப்பாரு பாரு. திமுகவே அண்ணா திமுகவா தான் இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக அந்த பல பேர் இன்னைக்கு திமுக தான் இருக்காங்க. இருந்துட்டு போறான். கோழி பிடிக்கிற மாதிரி தலைவர்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன பிடிக்கிற நிலையில நீ இவங்களை நாளைக்கு பார்லிமெண்ட் தேர்ந்தெடுத்தோம்னா, இப்ப நீங்க செங்கோ இட்டையில வந்துட்டு நீங்க கொடியாத்த போதுனோம்னா மோடி பயந்துருவான். என்னடா அது நம்மளை விட பயங்கரமா தமிழனா இருக்கான் அப்படின்னு. மக்களே, இவனுக்கு பெரிய டுபாகூர் பார்ட்டிங்க. இவங்க ரசிங்க, விஜய சினிமால ரசிங்க, தாவேக்காவை அரசியல ரசிங்க. இவங்க அடிக்க போற கூத்து இருக்குத, பெரும் கூத்து. மாட்டிக்கிட்டானுங்க. அந்த கரூர்ல அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா இந்நேரத்துக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க தெரியுமா? தாங்க தான் தமிழ்நாட்டை காப்பாத்த வந்த மாதிரி, காவிரியை மீட்க வந்த மாதிரி, இமயமலையில கொடியாத்த போற மாதிரி இந்நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சேர நெடுஞ்சேரலாதன் ஏத்தி வைத்தானே கொடி, அந்த வகையறா தான்டா விஜய் நடுவான். அப்ப நீ யார்? நான் சோழ வகையறான்றான்.